இப்போலாம் என்னன்னே தெரியலங்க. அடிக்கடி ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படிதான் நானும் இன்னைக்கு வந்து கிச்சனுக்குள்ள சுத்திட்டு இருந்தேன். கையில அந்த முட்டை கிடைச்சிருச்சு. முட்டைய வச்சு என்ன முட்டை மந்திரமா நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இந்த பிரெட்டும் கிடைச்சிருச்சு. சரி ஓகே நீங்க நம்ம பிரெட் ஆம்லெட் போட்டுடலாம்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சு ஊற்றிட்டு கொஞ்சமா சால்ட் கொஞ்சமா பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். சரி ஓகே நம்மளே மயோனோ செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி தான் நானும் யோசிச்சேன். அதை யோசிச்சதோட விட்டுட்டேன். அதை நான் செய்யலை. ஏன்னா நமக்கு வந்து டைம் இல்லை, செம்ம பசியும் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த முட்டையை மட்டும் கலக்கி அப்படியே நம்ம தோசை கல்லில் ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு முட்டை ஊற்றும் போது அது என்னமோ பல ஷேப்பில் போயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே ரவுண்டாக தான் வரும். ஆனால் இன்னைக்கு வீடியோ எடுக்கும் போதோ என்னன்னு தெரில, அது ஒரு சைடு போய் அப்படியே தங்கிருச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் அந்த ப்ரெட்டை மேலே வச்சுட்டு மேலே என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே திருப்பி போட்டு பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக கருகிருச்சு. சரி ஓகே விட நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு போட்டு இந்த பிளேட்டிங் ஒன்றும் குறைச்சல் இல்லாத மாதிரி அழகாக வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. நம்ம கடையில் சாப்பிட்றது வந்து அன்ஹெல்த்தி, நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தின்ற மாதிரி நானே என் மனசு எடுத்துட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.